இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி உருட்டியிருக்காங்க. என்ன உருட்டுறது? நான் உன்னை புகழ, நீ என்ன பதிலுக்கு புகழ அப்படின்னு சொல்லி புட்டின் ஒரு பக்கம் ட்ரம்ப்பை புகழ, ட்ரம்ப் ஒரு பக்கம் புட்டினை புகழ அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க. புட்டின் என்ன முதல்ல ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, புட்டினை போல ஒரு பெரிய தலைவரை பார்க்கவே முடியாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய உளவாளி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இராணுவத்தையே மாற்றி கட்டமைக்கக்கூடிய மாதிரி ஒரு தலைவர், அப்படி இப்படின்னு வந்து இன்றைக்கி ரஷ்யாவோட அதிபராக உட்கார்ந்துருக்கிறாருன்னா அவரோட திறமைக்கு அளவே கிடையாதுங்க. புத்தின மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு அவர் ஒரு உருட்ட பதிலுக்கு புத்தின் என்ன உருட்டினாருன்னா, 2011 ஜோ பைடன் மட்டும் பிரசிடெண்ட்டாக வராமல் தோற்று ட்ரம்ப் வந்திருந்தாருன்னா இந்த உக்ரைன் வாரே நடந்திருக்காதுங்க. எப்படி உருட்டினார் பாருங்க. இந்த உக்ரைன் வாரே நடந்திருக்காது. அதுக்கு நடந்ததுக்கு காரணமே ஜோ பைடன் வந்து அமெரிக்கா ஜனாதிபதி ஆனது தான். ட்ரம்ப் மட்டும் அமெரிக்கா ஜனாதிபதி ஆகியிருந்தாருன்னா சண்டையே வந்திருக்காது அப்படின்னு பதிலுக்கு ஒரு உருட்டினார். ஆக மொத்தத்தில் 2 பேரும் மாற்றி மாற்றி இவர் யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமான்னு மாற்றி மாற்றி பேசிட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கும் வரலன்றது தான் அதில் கேலி கூத்து. சரி.